போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. சென்னிப்பத்து அதில் 9வது மந்திரத்துக்கு விளக்கம் பார்க்கணும். இந்த சென்னிப்பத்தில் நம்ம இது திருவடி தீக்கை அல்ல, ஏகனாகி இறைவனித்தல், அயரா அன்பின் அரண்களில் செல்லுதல் அப்படிங்கிறத மடத்தூரில் ஐயா முன்னிலையில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இறைவனே குருவே சீடன் தலையில் கை வச்சாதான் திருவடி தீக்கை. சீடன் போய் குருவினுடைய திருவடியில் போய் படுத்துக்கிட்டான்னா அது என்ன தீக்கை? அது ஏகனாகி இறைவனி. அதுக்காக குருவின் காலில் விழுறவன்லாம் ஏகனாகி இறைவனி நின்றுட்டான்னு அர்த்தம் கிடையாது. மாணிக்க வாசகர் சொல்கிறது அந்த இடம்னு சொன்னேன். அப்போ தான் எல்லாருமா போய் காலில் விழுந்துட்டு ஏகனாகி இறைவனி நிற்றன்ட்டு வந்துடலாங்க. 11ஆம் நூற்பாய் வரைக்கும் வந்தாச்சு, இது எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு போயிடலாங்க. அப்படி கிடையாது. அந்த விழுபவன் அந்த பக்குவத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். எத்தனாவது மந்திரம்? 9வது மந்திரத்துக்கு விளக்கம் பார்க்கணும், அப்படிதானே? வம்பனாய் திரிவேனை வாவென்று வல்வினை பகை மாய்த்திடும், அதானே? உம்பரான் உலகூடறுத்து புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவருக்கு அருளி, அப்படிதானே? இதில் அருள்னு போட்டிருக்காரு. மெய் அடியவர்களுக்கு இன்பம் தழைத்திடும் செம்பன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும். இதுக்கு பொருள் சொல்லியாச்சா? இல்லை, யோசிச்சு சொல்லுங்க. சரி, எழுதுங்க. வீணாய் அலைவேனை நாளைக்கு அந்த டைம் நம்ம வகுப்பு முடிச்சு எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணலாம். என்ன எழுதுறீங்க? வீணாய் அலைவேனை நீ இங்கே வா என்று அழைத்தான். என் வினைகளை அழித்தான். அவன் வானவன் அல்லது மேலானவன். மேலானவன் அதானே எழுதியிருக்கிறோம். இறைவன் கலந்தும் கடந்தும் இருப்பவன். அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம பொருள் பார்க்க முடியும், நேரடியாக விளக்கத்துக்கு போக முடியாது. அன்புடையாருக்கு பேரின்பத்தை தருவான். அவன் திருவடிகள் தாமரை போன்றது. அவன் திருவடியில் நம்முடைய தலைகள் பொருந்தி விளங்குக. நம் தலைகுங்கிறார் மாணிக்க வாசகர், நம் சென்னிங்கிறார். இப்போ மாணிக்க வாசகர் இறைவன் திருவடியில் தலை வைக்கிறதுக்கும் நம்ம வைக்கிறதுக்கும் எவ்வளோ வேறுபாடுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். நம்ம வைக்கிறது அவர் வைக்கிறது எதாகாது, ஒன்று ஆகாது. நம்ம வைக்கிறது வணக்கமாக கருதப்படும், அவங்க வைக்கிறது எதாக கருதப்படும், ஏகனாகி. ஆமாம், நம்ம வைக்கிறது வணக்கம், குரு வணக்கமாக பார்க்கப்படும். வம்பன் பயனற்றவன், உம்பரான் மேல் உலகத்தான். நம்ம கும்பிடுறது உபசார வழிபாடுதல். உலகு ஊடறுத்து என்பது ஜோதியாக நின்றது, அண்ணாமலை ஜோதியாக நின்றது. ஒவ்வொன்றா சொல்றார், ஒவ்வொரு வரியா பார்க்கலாம். பொருள்ல இருந்தே எடுப்போம், நீங்க மூல வரி வேணா நீங்க எடுத்துக்கலாம். வீணாய் அலைவேன், ஒன்று. வீணாய் அலைவேன். வீணாய் அலைவேன் என்பதன் பொருள் அறத்திலும் முழுமையாக நில்லாமை. அறத்திலும் முழுமையாக நில்லாமை.
அப்படிப்பட்ட சாதகனை நீ இங்கே வா என்று இறைவன் அழைக்கிறார். நீ இங்கே வா என்று அழைக்கிறார். அந்த மாணிக்கவாசகர் வருகை என்று அருள் புரியாயேன்னு சொல்கிறார்ல, அதுக்கு பொருள் வேறு, நீ இங்கே வாவுக்கு பொருள் வேறு. வருகை என்று அருள் புரியாயேன்னு சொல்கிறார்ல, அந்த பொருள் அங்கே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது முடிந்த நிலை, இது முடிந்த நிலை கிடையாது. ஐம்பத்தோராவது பதிகத்தில் 5வது மந்திரம், உஞ்சனே நான் உடையானே அடியேனே வருகை என்று அஞ்சல் என்று அருளியவார் அருவிருவார் அச்சோவை. அந்த வருகை வேற, இந்த வருகை வேற. அந்த வருகை திருவடி கொடுக்க, இந்த அழைப்பு வினை நீக்க. என்ன நீக்க? அதனால தான் நம்ம வம்பனேங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கிறோம்? அறத்திலும் எதாக நில்லாமல், முழுமையாக நில்லாமல் என்றாலும் வினை நீக்குவதற்காக. எனவே அங்கு இறையருளை நாம் மறைப்பு சக்தியாக தான் பார்க்கணும். என்ன சக்தியை பார்க்கக்கூடாது? அருள் சக்தியாக பார்க்கக்கூடாது. வினையான பகையை அழித்துன்னு சொன்னதுனால அருளை குரு அருளாக பார்க்கணும். இந்த குருவே சிவமென கூறின நந்தியில எவ்வளவு செய்தி சொல்றாரு திருமூலர். என்ன அந்த இறைவனை குருவா பார்க்கணும். ஏன்னா வினை நீக்கம் யாரால் தான் நிகழ்கிறது? குருவால தான் நிகழ்கிறது. குருவினுடைய நயன தீக்கையில் சஞ்சிதம் நீங்குகிறது. குருவினுடைய உபதேசத்தினால நான் செய்வதில்லை என்று செய்யும்போது ஆகாமியம் நீங்குகிறது. சிவமாம் தன்மை பெற்றுவிட்டதுனால, அதுக்கு இதுதான் விளக்கம்னு இல்லை, இந்த விளக்கம் சரியானது, அவ்வளோதான். சிவமாம் தன்மை பெற்றுவிட்டதுனால உயிரிலிருந்து உயிரையும் இறைவனை பிரித்து அறியாத நிலைக்கு அந்த சாதகன் போகும்போது வினை உடைம்பை தாக்குது. எதை தாக்குறதில்லை? உயிரை தாக்குவது. எனவே வினை நீக்கம்னாலே குருவை தான் பார்க்கணும். அடுத்தது இறைவனுடைய பொது நிலையையும் சொருப நிலையையும் சொல்றார். உம்பரான் உலகு ஊடறுத்து புறத்தனாய் நின்ற எம்பிரான் அப்படிங்கிறார். ஒரு சாதகன் இறைவனை அறியாத நிலைன்னு ஒன்று ஒரு சாதகனுக்கு. அப்போ அவன் சாதிக்காதவனாக இருக்கிறான். பிறகு இறைவனை அறிகிற நிலைன்னு ஒன்று. இந்த இறைவனை அறிகிற நிலையை தான் நம்ம இந்த பிரமாண இயல் இலக்கண இயல்னு சொல்கிறோம். இறைவனை அறிகிற நிலையை தான் எதுங்கிறோம்? பிரமாண இயல் இலக்கண இயல்ங்கிறோம். பிரமாணத்தின் மூலம் அறிகிறான், இலக்கணத்தின் மூலம் அறிகிறான். அதற்கு பிறகு நிகழ்வதெல்லாம் என்ன? ஆராய்ச்சி அறிவுக்கு பிறகு என்ன நிகழுதுங்கிறோம்? அந்த அனுபவ அறிவில் அவன் இறைவனுடைய சொரூபத்தை பார்க்கிறான். அதைத்தான் மாணிக்கவாசகர் இங்கே பதிவு பண்ணுறார். உம்பரான் உலகு ஊடறுத்து அப்புறத்தாய் நின்ற எம்பிரான்கிறார். அதற்கு உரை சொல்லும்போது உலகம் எல்லாவற்றிலும் கலந்து பொதுநிலை, அவற்றிற்கு அப்பாற்பட்டு என்ன நிலை? சொரூப நிலை. பொதுநிலை அறிந்த சாதகன்தான் எந்த நிலையை அறிய முடியும்? உண்மை நிலையை அறிய முடியும். உண்மை நிலை அறிந்த சாதகன் தான் உண்மையிலேயே குருவருளை முழுமையாக பெற்றவன், திருவருளையும் குருவருளையும் பெற்றவன் ஆகிறான். அதனால தான் சாஸ்திரம் பொதுநிலை பேசும்போதெல்லாம் உண்மை நிலை பேசுது. எங்கும் எவையும்
எரியுறு நீர்போல் தங்கும் அவன் தானே தனி. எங்கும் எவையும் எரியுறு நீர்போல் தங்கும் பொதுநிலை, தானே தனி உண்மை நிலை. ரெண்டையும் ஒரே இடத்துல சாஸ்திரம் பேசிட்டு வர்றதுக்கு யாவையுமாய் அல்லையுமாய், ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, அதெல்லாம் இந்த கான்செப்ட் தான். ஆமாம், இந்த உள்ளானே இல்லானே. அப்போ இந்த ஞானிகள் வந்து சொருபம் தடத்தம் பேசுறது ஒரு வகையில் இறைவனை புகழ்தலாக அமையும், இன்னொரு வகையில் அது சாதகனுடைய படிநிலை இருக்குது. என்ன இருக்குது? படிநிலை இருக்குது. இப்போ வம்பனாய் திரியும் போது சொருபமும் தெரியாது, தடத்தமும் தெரியாது. இறைவன் வா என்று வினை நீக்கின பிறகு வினை நீக்கம் நிகழ்கின்ற காலத்தில் அல்லது வினையோடு இருக்கிற காலத்தில் தடத்தத்தை தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதற்கு பிறகு எதை தெரிய போயிடுது? சொருப நிலையை தெரிய போய்விடுகிறது. அதைத்தான் இதில் பதிவு செஞ்சார். எம்பிரான் அன்பரானவருக்கு அருள் செய்தி, அன்பரானவருக்கு அருள் செய்து, அன்பரானவருக்கு அருள் செய்து அப்படித்தானே இருக்குது. அருளி இங்கே அருள்னு போட்டு குழப்பிட்டாங்க, ஒரு எழுத்து பிழை, காசு பிள்ளை நூலில். அன்பரானவருக்கு அருளி, இந்த இடத்த கொஞ்சம் இவங்க விரிக்கணும். இந்த உரை முழுவதும் சுருக்கமாக இருக்கிறதுனால விரிக்கலை. இந்த தொடர் திருவாசகத்தில் மிக முக்கியமான 10 தொடர்களில் ஒரு தொடர். இந்த அன்பரானவருக்கு அருளி மெய்யடியவருக்கு இன்பம் தழைத்திடுங்கிறது திருவாசகத்தில் ஒரு 10 முக்கியமான தொடர் எடுங்கன்னா அதில் ஒரு தொடர் இது. இந்த அன்பரானவருக்கு அருளினா என்ன அர்த்தம்னா, 10ஆம் உற்பாவினுடைய கருத்து. அன்பு நிலை என்பதும் அருள் நிலைங்கிறதும் துரிய நிலைங்கிறதும் ஒன்று தான். அந்த நிலையில் உயிர் ஏகனாகி நிற்கும், இறைவனி நிற்கும். ஏகனாகி நிற்கும், இறைவனி நிற்கும். மலமாயெல்லாம் போகுதா இந்த மந்திரத்தில்? வினை போகுதில்ல. ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு இந்த வினை வந்துதா? நீங்கள் நூற்பாவில் போட்டால் ஒன்றுமே பேச வேண்டியது இல்லை. இது எத்தனை நூற்பாவில் போடணும்? முதல்ல 10ஆம் நூற்பாவில் போடணும். எந்த தொடருக்கு விளக்கம் சொல்லும்போது அன்பரானவருக்கு அருள் செய்து, அருளி அதுக்கு பொருள் வேற, அது 10ஆம் நூற்பா. மெய் அடியவருக்கு இன்பம் தழைத்திடும் 11ஆம் நூற்பா. இது சார்ந்த விளக்கம் இங்கே இல்லை. அதில் ஒரு வரி விளக்கத்தையே விட்டுட்டாங்க. அது அவ்வளவு முக்கியமான வரியாக பார்க்கப்படலை. இந்த அன்பரானவருக்கு அருள் செய்துங்கிறதுல இந்த ஒரு வரியை வச்சு கண்ணப்ப நாயனார் புராணத்தை சொல்லி முடிச்சிடலாம். கண்ணப்ப நாயனார் மலை ஏறும்போது அவர் அன்பராக தான் இருக்கிறாரு, எந்த பணியும் செய்யலை. முதல்ல அவர் யாராக தான் போகிறாரு? அன்பராக தான் போகிறார், வேலை செய்யலை. ஆனால் இறைவன்கிட்ட போகும்போது தான் அவர் இறைவனுக்கு உணவு தேடணும், இறைவனுக்கு பச்சிலை மருந்து கொடுக்கணும், இறைவனுக்கு காவல் இருக்கணும், இறைவன் தனியாக இருக்கிறான், இறைவனுக்கு விலங்குகள் சேட்டை பண்ணிடும், இந்த கவலைகள் வருது. இறைவனுக்கு வேலை செய்கிறார். என்னது 6 நாட்கள் என்ன செய்கிறார்? வேலை செய்கிறார். கண்ணப்பர் முதல்ல காட்டினது அன்பு, அதற்கு கிடைத்தது அருள். மலை ஏறும்போது அவருக்கு அருள் கிடைக்குது, சேக்கிழார் பதிவு பண்ணுறார். மலை ஏறும்போதே யாருடைய பார்வை விழுதுங்கிறாரு? இறைவன் பார்வை விழுந்ததா சேக்கிழார் பதிவு பண்ணுறார். மலை ஏறும்போது காரைக்கால் அம்மையார் மலை ஏறும்போது என்ன நடந்தது? யார் பார்த்தா? அம்மை பார்த்தது. யாருன்னு கேட்டாங்க. என்ன பார்வை விழுந்தது? முதல்ல அருள் பார்வை. மலை ஏறும் என்பது அதுக்கு பிறகு திருவடியில் இருக்கிற இன்பம் கொடுக்கப்பட்டது. காரைக்காமல் அம்மையார் மலை ஏறும்போது 110, இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சு முடிச்ச பிறகு 111. ஆமாம், 100 போட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 111 காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டிலில் அயரா அன்பில் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடும்போது இருக்க வேண்டும், அடியின் கீழ் இருக்க வேண்டும். என்னது பேரின்பத்தை அனுபவிக்கணும். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் 500 பக்கம் கூட எழுதலாம். ஆனால் சிவஞான போதத்தை கையில் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த அன்பரானவருக்கு அருளி என்பது கண்ணப்ப நாயனார் மலை ஏறுறார். மெய் அடியவருக்கு இன்பம் தழைத்திடுங்கிறது 6 நாளைக்கு பிறகு கண்ணப்ப நாயனாருக்கு என்ன கொடுத்தார்? இறைவன் இன்பத்தை கொடுத்தார். நீங்கள் என் பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னார். எனது இடது பக்கத்தில் நில்லுங்கன்னார். கண்ணப்ப நில் யார்கிட்ட பேசினார்? இறைவன். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் சேக்கிழார்.
அன்பை யார் மேலே ஏற்றுறாரு இறைவன்? அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவான்றும், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குங்கிறார். அவர் மேலே சிவகோசரியார் புகார் சொல்கிறாரு, அசைவம் படைக்கிறாரு, செருப்புலாம் போட்டு வர்றாரு, நாயோட வர்றாருங்கிறார். இவர் சொல்கிறாரு அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும். அவன் உடம்பே அன்புப்பா, அவனுடைய அறிவு என்னது, அவனுடைய செயல் எல்லாமே யாருக்கு பிடிச்சிருக்குது? அந்த அறிவுங்கிற இடத்துல ஞானம்னு வைக்கணும். கண்ணப்பர் இடத்துல அறிவு வருது பாருங்க, அதை எதுன்னு வைக்கணும்? ஞானம்னு வைக்கணும். கலைமலிந்த கண்ணப்பன், ஞானம் மிக்கவர் தான் ஒரு கண்ணப்பன். எனவே அடியவருக்கு இன்பம் தழைத்திடும் என்பது, இந்த அடியவர் என்பதற்கு பொருள் பணி செய்பவர். ஒன்று தெரிஞ்சிடுங்க, இறைவன் மேல் அன்பு காட்டினால் அருள் வழங்கப்படும், இறைவனுக்கு பணி செய்தால் இன்பம் வழங்கப்படும். அதனால தான் என்கடன் பணி செய்து கிடப்பதே, இப்படி கொண்டு டேலி பண்ணணும். என்கடன் பணி செய்து கிட, செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு மாணிக்கவாசகர் சொல்றார். வித்தகம் பேச வேண்டா பணி செய்ய வேண்டும் என்றார். சுந்தரர் புராணம், வித்தகம் பேச வேண்டா பணி செய்ய வேண்டும் என்றார். சாமி மேலே யார் வேணாலும் அன்பாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க மேலே அன்பாக இருக்கிறவங்க, எங்கள் அம்மா மேலே எனக்கு ஏகப்பட்ட பாசம் சார், அம்மா அங்கே இருக்காங்க, மதுரில் இருக்கிறாங்க. யார் வீட்டில்? உங்கள் தங்கச்சி வீட்டில். அக்கா நீ தானே பார்த்துருக்கணும், எதுக்கு தங்கச்சி வீட்டுக்கு அம்மா போச்சு, எங்கள் தங்கச்சி பார்க்குறேன்னு சொல்லிச்சு. செலவுக்கு என்ன பண்ணுறாங்க, மாதம் 2000 அனுப்பிடுவேன் சார். எங்கள் அம்மா மேலே, உங்கள் அம்மா மேலே உனக்கு பயங்கர பாசங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வருஷத்தில் எத்தனை தடவை போய் பார்க்குறேன்? 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தடவை போய் பார்ப்பேன் சார். அப்புறம் பாசங்கிறது எப்படி தான் புரிஞ்சுக்கிடுறது? செல்ஃபோனில் டெய்லி பேசுவேன் சார். இப்போ யார் பாசம் உண்மையானது? தங்கச்சி பாசமா இவங்க பாசமா? தங்கச்சி நீங்கள் அன்பை காட்டினீங்க, தங்கச்சி அன்பையும் பணியையும் காட்டிச்சு. அம்மாவுக்கு அன்பு தேவையில்லை, அன்பை வச்சு புடலங்க திங்க முடியுமா? அன்பு பணி செய்கிறவங்க வேணும். டைமுக்கு டீ வேணும், டைமுக்கு பொங்கல் வேணும், டைமுக்கு சாம்பார் வந்து சேரணும், சாப்பாடு வந்து சேரணும். இப்போ நம்ம சித்தாந்த வகுப்பில் ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, இறந்து போனவங்களுக்கு செய்கிறதெல்லாம் போய் சேருதான்ட்டு. எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. கனியூர்லேயும் சொல்லிட்டு வந்தேன், வயசானவங்களுக்கு சமையலில் இருக்கிற 2 இட்லியில் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி அவங்க படுத்துருக்க ரூமில் கொண்டு சேர்க்கறதுக்கு நிறைய குடும்பத்தில் ஆள் இல்லை. செத்த பிறகு இவன் காவிரி கரையில் செஞ்சானே, கங்கை கரையில் செஞ்சானே, என்ன சார் செத்த பிறகு எந்த ஊரில் செஞ்சானே? புரியுதா? இப்போ அந்த இடம் புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதே பாவமாயிரும். இந்த செய்யாமை என்ற பாவம் அந்த கர்மாவை கெட்ட கர்மாவாக மாற்றிடும், அந்த கர்மாவினுடைய பயனையும் கெடுத்துரும். ஆமாம், இப்போ நான் சொன்னது இந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா புரிஞ்சிடும். 2 பொண்ணு ஒரு அம்மாவுக்கு, ஒரு பொண்ணு அன்பாக இருக்குது, வளைய வளைய ஃபோன் பேசுது. இன்னொரு பொண்ணு அம்மாவை வச்சு பார்க்குது. அம்மாவுக்கு யார் தேவை? ஆமாம், அதே தான் இப்போ இறைவனுக்கு. இதில் வந்து நீங்கள் அம்மா மேலே அன்பு வச்சுருக்கிறவங்க அன்பரானவருக்கு அருளி. அம்மா சொல்லுது, மூத்த மகா வந்தாங்களா, எப்போதாவது ஒரு நேரம் வருவாங்க, இங்கே ஃபோனில் தொணத்தோன்னு பேசுவாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏதோ வர்ற நேரம் இதை 2 பழைய சேலை எடுத்துகிட்டு வந்து நீ வச்சு, அவள் கட்டின சேலையை கொண்டு வந்து கொடுப்பா, நீ சேலை என்னதோ புதுசாக எடுத்த மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி சொல்கிறேன்னா கரெக்டாக? ஏன்னா நான் பெரிய குடும்பத்தில் இருந்தவன். மருமக மட்டுமே 6 பேர் சரிங்க குடும்பத்தில். மருமக மட்டுமே எத்தனை? 6 பேர் வந்து தொணத்தோன்னு பேசுவா. எங்கள் அக்காவுக்கு எங்கள் தங்கச்சிக்கு நிறைய வேறுபாடு உண்டு எங்கள் அம்மா பாசத்தில். அதை பார்த்தோம்னா ஒரு தாய்க்கு யார் தேவை? பணி செய்கிற மகள் தான் தேவை. பாசம் உள்ள மகளை வச்சு என்ன பண்ணுறதுக்கு? சார் ரோட்டில் ஒருத்தன் மயங்கி விழுந்துடுறான், நமக்கு அவன் மேலே அன்பு வருது. நம்ம எப்படி சார் கீழே விழுந்தீங்க? சார் நடந்து வந்துட்டு இருந்தேன் சார், 2 வீலர்காரன் பெரிய பைக்குக்காரன் புல்லட்டில் வந்து அங்குன்னு அடித்து தள்ளி விட்டு போயிட்டான் சார். அப்படியா? உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது, நம்ம பார்க்குறோம், பயங்கரமாக வலிக்குதான்னு கேட்குறோம், பசிக்குதான்னு கேட்குறோம், ஒரு அவசர சார் போயிட்டு வரேன், இன்டர்வியூக்கு வரேன்ட்டு போகிறோம். இது எதில் முடிஞ்சிடும்? அன்பில் முடியும். அன்பில் சேர்க்காமல் விட முடியாது. ஆனால் அதே நீங்கள் அவனை தூக்கிட்டு போய் ஒரு ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கூட ஒரு நாள் இருந்தீங்கன்னா அது எதில் சேர்ந்துடும்? இதுதான் 2க்கான இந்த வரி தான் மாணிக்கவாசகர் சைவத்துக்கு வச்ச திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 10 முக்கிய வரியில் இது ஒரு வரி. பெரிய கண்ணப்பர் வரலாறு இந்த புராணத்துக்குள்ள அடங்கிடும். மலையேறு வரைக்கும் அன்பரானவருக்கு அருளி, மலையேறின பிறகு மெய் அடியவருக்கு என்பது. காரைக்காலமையார் மலையேறு வரைக்கும் அன்பரானவருக்கு அருளி, வரவாங்கின பிறகு மெய் அடியவருக்கு இன்பம் தழைத்தது. இது நீங்கள் எல்லாருக்கும் எடுத்துக்கலாம். திருநாவுக்கரசருடைய அந்த 4 சோதனை அது அருளுகின்ற நிலை. திருநாவுக்கரசர் வேண்டியதெல்லாம் கொடுக்கறது அந்த இன்ப நிலை. அருள்நிலை வேற,
துரிய நிலை வேற. இதை கட் பண்ணி வச்சுருங்க. டீ குடிங்க. ஒரு பாட்டி இருந்தது, உடம்பு சரியில்லாத ஆஸ்பத்திரி ஏதோ 2 தடவை செய்ய கேட்டீங்க. அன்பரானவருக்கு அருளி மெய் அடியவருக்கு இன்பம் தழைத்திடும். இப்போ ஒண்ணுமில்லை, நீங்க திருநாவுக்கரசர், ஆமா மெய்யடியவர்னார். திருநாவுக்கரசர் கைலை காட்சி போறார்ல, கைலை காட்சி அருள் இருக்கலாம்ல, அருளல் இல்லை. எப்போ புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு இவர் பார்த்தாரு. கிளம்புனோம்னா இவர் வேண்டாம் வேண்டாம் பாரு. நம்மளே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடலாம். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம்னா ஆகாது. நம்மளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துடலான்ட்டு புண்ணியா உன்னடிக்கே அவர் லைஃபை 2ஆக பிரிங்க. நீங்கள் எல்லா நாயன்மார் வாழ்க்கையை 2ஆக பிரிங்க. முதல் பகுதி அருள் பகுதி ஆகும். நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் மறந்து போச்சு. பெரிய புராணம் 60 மந்திரம் உடையதாக ஒரு நாயனார் வரலாறு இருந்தால் 20 மந்திரம் அறம் சார்ந்து போகும், அடுத்த 20 அருள் சார்ந்து போகும், அடுத்த 20 பேரின்பம் சார்ந்து போகும்னு சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ மறந்து போச்சு. அது சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் போடுங்க, எல்லா நாயன்மாரும் சிக்குவாங்க. எல்லாருமே இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க. இப்போ ஞானசம்பந்தர் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறார்ல, ஏன் சம்மதிக்கலை? அதுதான் பண்டார சாத்திரம் சொல்லுது. ஏன் சம்மதிக்கலை? சம்மதித்தவர் சம்பிரதாயத்துக்கு தானே சம்மதிச்சார். சம்மதித்து சராசரி இல்லறத்தான் போல வாழ்ந்தாரா? அதைத்தான் பண்டார சாத்திரம் மறைமுகமாக சொல்லுது. அதான் நேரடியாக சொன்னால் ஞானிகள் இல்லறத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தியை பரப்புவோம். அதுக்காக அவங்க யார் மேலே வச்சு சொல்கிறாங்க? அவங்க மேலே வச்சு சொல்கிறாங்க. அற்புதமான மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு போங்க. ஒரு தடவை கேட்டுட்டோம்னு 2 தடவை கேட்டால் நல்லாயிருக்கும். முத்தனை முத்தனை முதல் சோதியை, நிறைய பிழை இருக்குது. முத்தனை முத்த சோதியைன்னு இருக்குது. முதல் சோதி அதானே கரெக்டு? ஏன்னா இப்படி எழுத்து பிழை இருக்குது. முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தமார்தரும் சேவடி கெண்ணம் சென்னி மன்னி திகழுமே. பொருள் மட்டும் எழுதிட்டு போகலாம், 2 நிமிஷம். இயல்பாகவே பாசம் நீக்கம் உள்ளவனை ஆதியை ஒளிவடிவானவனை மூன்று கண்ணுடைய தந்தையை அனைத்திற்கும் அடிப்படையான வித்து போன்றவனை ஞான வடிவானவனை சிவலோகநாதனை அவன் பெயரை கூறுகின்ற அன்பர்களே இங்கே வாருங்கள். நீங்கள் உங்கள் மலங்கள் நீங்க வணங்குங்கள். இந்த பதிகத்துக்குள்ள கீழே கடைசி மந்திரத்தில் வச்சிருக்கிறார். அந்த திருவடி தீக்கைக்கு என்ன பொருள் சொன்னார் திருமூலர்? குருவினுடைய ஸ்பரிச தீக்கையில் எங்க திருவடி மலரும்னார்? திருவடி இதயத்தில் மலரும். ஆமாம், அதுக்கு ஏதோ ஒரு தலைப்பில் நம்ம படித்தோம் திருமந்திரத்தில். திருவடி தீக்கை அல்ல, திருவடின்னு ஒரு பதிகம் திருமுறையுடைய தலைப்பு. குரு தன்னுடைய கரங்களை சீடனுடைய தலையில் வைக்கும்போது சீடனுடைய இதயத்தில் திருவடி பேர் திருமூலர், திருவடி பேர். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கரெக்டான இடத்துல தான் போயிட்டு இருந்திருக்கிறோங்கிறத இப்போ மாணிக்க வாசகரே சொல்லி தர்றார். இங்கே வாருங்கள், நீங்கள் உங்கள் பாசம் வரும்படி வணங்குங்கள். என் உள்ளத்தில் இறைவன் திருவடி நிறைந்து இருக்கிறது. அப்போ முதல்ல குருவினால என்ன தீக்கை வழங்கப்பட்டது? திருவடி தீக்கை, 8ஆம் நூற்பா. இப்போ இவர் சொல்லிட்டு இருக்கிறது 10ஆம் நூற்பாவும் 11ஆம் நூற்பாவும்.
8ஆம் நூற்பாவில் திருவடி தீக்கை கொடுத்ததை தான் என் உள்ளத்தில் இறைவன் திருவடி இருக்குதுங்கிறார். முதல்ல அவர் இறைவன் திருவடியை உணர்ந்தது குருவாக வேறாய் திருவடி தீக்கை கொடுத்தது. இது உடனாய் நிற்றல். இது ஒன்றாதலும் இல்லை, வேறாதலும் இல்லை. என்ன ஆதல்? உடனாதல், உடனாய் நிற்றல். ஒரு வகையில் அது உருவ நிலை என்றும் இது அருவ நிலை என்றும் சொல்லலாம். அதனால தான் ஞானம்னாரு. ஞான வடிவனின்னு சொல்றார் பாருங்க, இது அருவ நிலைன்னு சொல்லலாம். இப்போதான் டேலியாக இருக்குது. நமக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. இது திருவடி தீக்கையை குறிக்குதா? எல்லாருமே திருவடி தீக்கைங்கிறாங்க. நான் இல்லைன்னு, நீயா சொல்லிட்டு இருக்கிறியான்னு எல்லாரும் மனசுக்குள்ளே யோசித்துக்கிட்டு இருந்திருக்கலாம். யாராவது அப்படி யோசித்துருக்கலாம். இவங்களும் அப்படி யோசித்த மாதிரி தெரியுது. புரியுதா? யோசித்துருக்கலாம். ஆனால் இப்போதான் அவரே கீயை ஓப்பன் பண்ணிட்டாரு. இறைவன் திருவடி என்னுடைய இதயத்தில் ஏற்கனவே இருக்குது. அது எப்போ கொடுத்தது? தீக்கை கொடுக்கும்போது கொடுத்தது. திருவடி பேர் கொடுத்தது. இப்போ நான் என்னுடைய இறைவன் திருவடியில் நான் என்ன வைக்கிறேன்? முதல்ல அவர் திருவடி தந்தாரு, இப்போ திருவடியில் நான் என்ன வைக்கிறேன்? புரியுதா? இப்படி சொல்லலாம். முதல்ல அவன் தன்னை தந்தான், இப்போ நான் என்னை கொடுத்தேன். தன்னை தந்தான் என்பது இறைவன் திருவடி தீக்கை கொடுக்கிறது. என்னை கொடுத்தேன் என்பது இறைவன் திருவடியில் நாம் நம்முடைய தலையை பதிதல். எவ்வளோ அழகாக இருக்குது என்ன இந்த பதிகம். திருவாசகத்தை நம்ம தான் உண்மையில் அனுபவிக்கிறோமோ. உண்மையிலே இவ்வளவு பெரிய விஷயம். இதையெல்லாம் நாம் பாடமாக திரும்ப சிந்திப்போம். இதில் இங்க பாருங்க, உரை பாருங்க, குறிப்புரை. திருப்பெருந்துறை ஞானாசிரியன்பால் மலமர பெருமாறு தூண்டுதல். குரு குறிப்பு இதில் வருது. ஞானாசிரியர் எத்தனாம் நூற்பா? 8ஆம் நூற்பா. டேலி ஆயாச்சு, அவ்வளோதான். எனக்கே ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. ஐயா உட்கார்ந்துருக்கும்போது நாம் இது 8ஆம் நூற்பாவை சொல்லலை, இது ஏகனாகி இறைவனின் நிற்றலை நிற்குதுன்னு சொன்னோம். அதுக்கு பிரமாணம் என்னென்னா கரெக்டாக அவரே பிரமாணம் வச்சு விட்டார். உரையாசிரியரை வச்சு விட்டார். திருப்பெருந்துறை ஞானாசிரியன் அப்படின்ட்டார். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நம்ம யாரும் சுயநலத்தோடு இந்த பாடத்தை படிக்கலை. பாடம் முடிஞ்ச உடனே நம்ம எது கருதியும் படிக்கலை. நாம் ஒரே உணர்வு, திருமுறை படிக்கணும். அப்போ இந்த பாடத்தை நமக்கு யாரே உணர்த்துவார்? இறைவனே உணர்த்துவார். அதை நீங்கள் உணரலாம். இறைவனே உணர்த்துறதை உணரலாம். அதுக்கு சமீபத்தில் நிறைய உதாரணம் பார்க்குறீங்க. அதனால் தொடர்ந்து நன்றாக பார்க்கலாம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் நாளை படி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய. வகுப்பு நிறைவு. இந்த மேல்நிலை வகுப்பு கொஞ்சம் துல்லியமாக பார்த்து சொல்லுங்கள் எல்லாரும். நான் அதை விட்டு தான் நோட்ஸ் எடுக்கணும்.